பிகினி அட்டோல் மார்ஷல் தீவு கூட்டத்தில் ஒன்று. வடக்கு பசிபிக் பெருங்கடலில் ஜப்பானுக்கும் ஆஸ்திரேலியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையில் இருக்கும் மிகச் சிறிய தீவு. ஒரு காலத்தில் ஜப்பானின் கட்டுப்பாட்டில் இருந்தது. இரண்டாம் உலகப் போருக்கு பின் அமெரிக்கா இதை கைப்பற்றியது. ரிசார்ட் போல அழகாக காட்சியளிக்கும் இந்த தீவில் அபாயங்கள், ஆபத்துகள் நிறைந்துள்ளது. இந்த தீவை பற்றி தெரியாமல் யாராவது அங்கு சென்றால் அங்கே நிறைந்திருக்கும் அணுக்கதிர்கள் அவரை மரணமடையச் செய்துவிடும். பல்வேறு அணு சோதனைகளை இந்த தீவில் நடத்தி உள்ளதால் மண் துகளில் ஆரம்பித்து செடிகொடிகள், காற்று வரை அணுக்கதிர்களின் வீச்சு அபாயகரமாக பரவியுள்ளது. அணு சோதனைகளை நடத்த அமெரிக்கா தனக்கு சொந்தமாக இந்த தீவை தேர்ந்தெடுத்து அங்கு வசித்த மக்களை வேறொரு தீவுக்கு மாற்றி அனுப்பி வைத்தது. இந்த தீவில் அதிக அளவில் அணு பரிசோதனைகள் நடந்ததால் மனிதர்கள் வசிக்க முடியாத இடமாக மாறிவிட்டது. பிகினி என்றால் தென்னையின் பூமி என்று பொருள். தென்னை மரங்கள் மற்றும் இந்த தீவில் மீன்பிடி தொழிலை செய்து கொண்டிருந்த மக்கள் இப்பொழுது வெளியில் வாழ்கிறார்கள். மேலும் அங்கே மீண்டும் குடியேற முடியாத அளவுக்கு பல ஆண்டுகள் கடந்தும் இன்னும் கதிர்வீச்சின் அபாயம் பயங்கரமாக இருக்கிறது. இந்த மண் உயிர்கள் வாழும், வசிக்கும் அளவிற்கு மாற இன்னும் 50 ஆண்டுகளுக்கு மேல் ஆகும் என்கின்றனர் ஆராய்ச்சியாளர்கள்.